கிராண்ட் பிரின்ஸும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்களா, இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாடே பற்றிக்கிட்டு எரியுது. இதுக்கப்புறமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் எங்கள் சொந்த ஊரில் இருக்கேங்க, அதனால் இடையிலேருந்து டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. இடையில ஏதாவது சவுண்ட் ஏதாவது வந்தது அப்படின்னா எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ கிராண்ட் பிரின்ஸ் தான் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இல்லையா, என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆகிறதுக்கு நீ தயாராகிக்கோ, இதுக்கப்புறம் இந்த நாடே உனக்கு எதிராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் கையோடு கூப்பிட்டு வந்துடுவாங்க பேலஸ்க்கு. கூப்பிட்டுட்டு வந்தால் ராஜமாதாவுக்கு தெரியாமல் இருக்குமா, அதனால் ராஜமாதா வந்துட்டு இந்த மாதிரி நான் உடனே கிராண்ட் பிரின்ஸை பார்க்க நான் வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு மெய்டுக்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க. மெய்டு வந்து சொல்கிறதுக்கு இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அவரோட ரூமுக்கே கூப்பிட்டு போகலாம், சேம்பருக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு தான் இருப்பார். இப்படி ராஜமாதா உடனே கூப்பிட்டாங்க அப்படின்னதும் சரி நான் ராஜமாதா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக பயம் வருது. நீங்கள் மட்டும் போகிறீங்களா அப்படிங்கிறப்போ பயப்படாத டார்லிங், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இவர் விட பக்கத்தில் வந்து க்ளோஸாக சொல்லிட்டு போவாரா. இதை மற்ற மெய்டு எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ நடிக்கிறாங்க, இவங்களுக்கு மத்தியில் நம்ம ரொம்ப வந்து சின்சியராக சீரியஸாக லவ் பண்ணுறோன்னு தெரியறதுக்காக தான் ஹீரோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஹீரோ போகிறத பார்த்துக்கிட்டு இவன் பயங்கரமான நடிக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிப்பாங்க. ராஜமாதா வந்துட்டு கேட்குறாங்க, கிராண்ட் பிரின்ஸ் என்ன நடக்குது ஏது நடக்குது, இதெல்லாம் சரி கிடையாது, இந்த பொண்ணை வேற நீ வந்து பேலஸ்க்கே கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கிறப்போ ஆமாம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு வந்து பேலஸ் அப்ரூவல் கொடுக்கணும், அதுக்காக தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக பேசிட்டு வந்துருவாரு. ஆனால் இப்படி ஹீரோயினை வந்து ஹீரோ பேலஸ்க்கே கூப்பிட்டு வந்தது அப்படிங்கிறது இதுவும் நியூஸாலாம் போயிருக்கும். அதை வந்து பர்சனல் மேட் சொல்கிறாங்க, ஓகே அது என்ன எதுங்கிறத பார்த்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோவோட சேம்பரில் தான் இருப்பாங்க, ஆனால் அங்கே அரசரும் வந்திருப்பாங்க. அவர் ஏதோ சாப்பிட்ருக்காரு, பயங்கர காரமாக இருக்குது. இவங்க சொல்லுவாங்க ஹீரோயின் நான் தான் சொன்னேன்ல அரசரே காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க தண்ணி குடிங்க அப்படிங்கிறப்போ ஹீரோக்கு கொஞ்சம் திக்குன்னு ஆகுது. அரசே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க என்ன எதுன்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை அரசருக்கு வந்து தூக்கம் வரலையா அதனால தான் வந்தாங்க அப்படிங்கிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கலன்னு ஹீரோ கொஞ்சம் கடுமையாகவே பேசிடுவார். ஹீரோயினுக்கு முகத்தில் அடிச்ச மாதிரி ஆகிடும். அரசர்கிட்டே கேட்குறதுக்கு இல்லை எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறதுக்காக தான் சித்தப்பா உங்கள் சேம்பருக்கு வந்தேன், ஆனால் இவங்க தான் இருந்தாங்க, இவங்க தான் சொன்னாங்க வயிறு காலியாக இருந்தாலும் சரி தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட சொன்னாங்க அப்படிங்கிறப்போ சரி நீங்கள் இங்கே இருக்கிறது ராஜமாதாக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கோவப்படுவாங்க, உங்கள் சேம்பருக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசருக்கு ஒரு மாதிரி இருக்கும், சின்ன பையன் தான் இல்லையா, மூஞ்சி டொய்யன்னு தொங்க போட்டுக்கிட்டு அங்கேருந்து போயிடுவான். வெளியே வந்ததுமே வந்து அரசரோட பர்சனல் மேட் கேட்பாங்க, அரசரே ராஜமாதாவோட சேம்பருக்கு கூட்டிகிட்டு போட்டுங்களா, உங்களுக்கு வர தூக்கம் வரலைங்கிறீங்களே அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வேண்டாம் என் சேம்பருக்கே நான் போகிறேன்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக ஹீரோ கோமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை நான் அரசர் வந்து தூக்கம் வரலன்னு சொன்னார், பொதுவாக சின்ன குழந்தைங்க சரியாக சாப்பிடாம இருந்தாலும் தூக்கம் வராது, வெறும் வயிறு அந்த தூக்கம் வராது இல்லையா அப்படிங்கிறப்போ நான் அதை பற்றி யோசிக்கல, நீ நல்ல எண்ணத்துலேயே கொடுத்துருந்தாலும் இந்த சாப்பாட்டால் அரசருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா ராஜமாதாவோட கோவம் எந்த அளவுக்கு மேலே திரும்பும் அப்படிங்கிறதுனால யோசிச்சு கூட பார்க்க முடியல, அதனால தான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஷர்ட்டை வந்துட்டு அந்த கையில் பட்டன்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த கழட்டலாம் அப்படிங்கிறப்போ பின்னெல்லாம் குத்திருக்கும், அதில் நம்ம ஹீரோயின் தான் கேட்காமையே பண்ணி விடுவாங்க, கழட்டி அவரால் ஒரே கையில் கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி கொடுப்பாங்க. அப்படியே ஹீரோ வச்சுக்கணுவாங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறமாக ஹீரோயின் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ நாளை பின்ன இந்த பேலஸ்க்குள்ள நான் வந்ததுக்கப்புறமாக அதாவது உங்களுக்கு என்ன பண்ணிட்டு தான் வந்ததுக்கப்புறமாக இங்கே ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க, உங்கள் குடும்பத்து பக்கம் நிற்பீங்களா என் பக்கம் நிற்பீங்களா, நீங்கள் ஒரு கிராண்ட் பிரின்ஸ், நான் வரலாறு நிறைய படிச்சிருக்கேன், அந்த வகையில் பார்க்குறப்போ எப்போவுமே வந்து குடும்பத்தார் பக்கம்தான் வந்து கிராண்ட் பிரின்ஸாக இருந்தாலும் சரி அரசராக இருந்தாலும் சரி இருப்பாங்க, மனைவி பக்கம் நிற்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறப்போ அது நம்ம கதையில் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் நம்ம இன்னும் சீரியஸாக ரொமான்டிக்காக லவ் பண்ணணும் அப்போ தானே எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு கிட்டக்க வந்து பேசுகிறப்போ ஹீரோயினும் ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு இருக்கிற சமயத்தில் பர்சனல் மேடெல்லாம் வந்துடுவாங்க, இந்த மாதிரி கிராண்ட் பிரின்ஸ் நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இவங்களோட ஒரே ரூமில் தங்க முடியாது தங்கக்கூடாது, இது பேலஸோட ரூல்ஸ்க்கு எதிரானது அப்படிங்கிறப்போ நான் கிராண்ட் பிரின்ஸ் எனக்கே நீங்கள் ஆர்டர் போட்டுறீங்களா, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, இவன் என் ரூமில் தான் தங்குவா, ஐயோ நான் ஒன்றும் அவங்கள அதாவது ஹீரோயின் பேலஸை விட்டு வெளியே அனுப்ப சொல்லலை, இங்கே கெஸ்ட்டெல்லாம் வந்தால் தங்குறதுக்கு ரூம் இருக்குது, நாங்கள் தங்குறதுக்கான அறைகள் இருக்குது, அங்கே தங்க வைக்கலாம் அப்படிங்கிறப்போ இவ என்னோட வருங்கால மனைவியாக போகிறவ, கெஸ்ட் ரூம்லேயும் சரி இங்கே இருக்கிற மேடெல்லாம் தங்குற அறையிலையும் சரி இவளை தங்க வைக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு கிராண்ட் பிரின்ஸ் ஆனால் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இவளுக்கு நைட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம ஹீரோயின் பியூர் காட்டனாக இருக்கணும், ஏன்னா என் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடைசியில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இவங்க ஒன்றா தான் படுத்து தூங்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவாங்க சோஃபா நல்லாயிருக்கும் அங்கே போய் படுத்து தூங்கு, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் போய் படுத்து தூங்க, நான் பெட்டில் தான் படுப்பேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி அங்கேயே படுத்துக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக இந்த போர்வைக்கு பெரிய சண்டையாக வருது. ஆனால் இப்படி இவங்க போர்வைக்காக போட்டுக்கிற சண்டையை வெளியிருக்கிற மெய்டுங்கெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடியுது, நம்ம ஹீரோயின் நேரமே எழுந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க.
ஆனால் நம்ம ஹீரோ லேட்டாக எழுந்திருக்கிறாங்க. அதுவும் அவரோட பர்சனல் மெய்டு வந்துட்டு சொன்னதுக்கப்புறம் தான். பொதுவாக கிராண்ட் பிரின்ஸ் நீங்கள் இவ்வளோ நேரம் தூங்க மாட்டீங்களே அப்படிங்கிறப்போ அப்படியே எந்திரிச்சு அசால்ட்டாக உட்காருவார். ஆமாம், ஹீரோயின் அப்படிங்கிறப்ப அவங்க நேரமே எழுந்து ஒர்க்கு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் நேற்று போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸோட தான் கம்பெனிக்கு அவங்களோட ஒர்க்கை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போது வந்து செக்ரட்டரி கேட்பாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை, வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகிட போகுது, ஆனால் இதில் வேணும் தானே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, ஆமாப்பா நம்ம நின்னா நடந்தால் நம்மளுக்கு நாமளே பிஆர் பண்ணிக்கணும். இப்போ எல்லோரும் யோசிப்பாங்க இல்லையா, நேற்று என்ன பேலஸ்க்கு கிராண்ட் பிரின்ஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் அதே ட்ரெஸ்ஸோட வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ, நேற்று நைட் நான் வீட்டுக்கு போகலை, வெளியே தங்கியிருக்கேன், அதுவும் கிராண்ட் பிரின்ஸோட தான் தங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா, ரெஜிஸ்டர் பண்ணுறது முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பேலஸை தான் காட்டுறாங்க. லார்ட் இப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னேன் இல்லைங்களா, அவர் அரசரை பார்க்க வந்திருக்காங்க. அரசருக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு, அரசரே நேற்று நைட்டு உங்களுக்கு சரியான தூக்கம் வரலையா? ஆமாம் வரல, என் அப்பா அரசரோட கனவாக வந்தது, எனக்கு சரியாகவே தூங்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ குட்டி அரசர் இருக்காரு இல்லைங்களா, இவரோட அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு கிராண்ட் பிரின்ஸ் வருவாங்க. இந்த லார்ட் இப்பாங்க வந்து சொல்லுவார், இங்கே நீங்கள் வர்றதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காரு அரசர், அதாவது உங்கள் அப்பா. க்ரௌன் பிரின்ஸுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீங்கள் அமைதியாக இருங்க, இது அரசருக்கு தெரிஞ்ச என்ன ஆகுது அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அண்ணாவான க்ரௌன் பிரின்ஸோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, நான் ஏற்கனவே போதுமான கொடுக்க டைம் கொடுத்துட்டேன், நான் அது எதுவுமே நீ கேட்கல, இதுக்கப்புறமாக இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு போவாங்க. இது எல்லாத்தையும் இந்த லா நிற்பாங்க அப்படிங்கிறவர் நினச்சி பார்க்குறாங்க. அரசரே நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்கள் தாத்தா உங்களுக்கு எப்பவுமே துணையாக இருப்பார் அப்படின்னு வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒரே கமெண்ட்ஸாக படிக்கிறாங்க. சிலர்லாம் வந்து திட்டியும் போட்டிருப்பாங்க, இவளுக்கு என்ன தகுதி இருக்குது, இவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபுக்கு, அதுவும் இல்லீகல் ஒய்ஃபு, செகண்ட் ஒய்ஃப்னாலும் ப்ராப்பராக கல்யாணம் பண்ணிக்கல, கீப்புக்கு பிறந்தவ தானே இவளுக்கு வந்து கிராண்ட் பிரின்ஸ் கேட்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் படித்து சந்தோஷம் தான் படுறாங்க. எரியுதா வயிறு எரியுதா, இப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறப்ப இவங்களுக்கெல்லாம் வயிறு எரியுது போல இருக்குது அப்படிங்கிறப்போ செக்ரட்டரி சொல்லுவாங்க, மேடம் அதெல்லாம் படிக்காதீங்க, அதை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுன், அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 5 ஹேஷ்டேகே உங்கள் பேர் வச்சு தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ நம்மளை வந்து நாமளே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சமயத்தில் பிஎம் டைரக்டாக இங்கே பார்க்க வராங்க. இது வரைக்கும் நான் பிஎம் பார்த்ததே இல்லடி டைரக்டாக, என்ன ஹேண்ட்ஸமாக இருக்காருல்ல, கிராண்ட் பிரின்ஸ், பிஎம், நம்ம மேடம், ஹீரோயின் இவங்க எல்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. பிஎம் வந்தது, இது என்ன நடந்துட்டு இருக்கு என்ன எதுன்னு ஹீரோயின்கிட்ட கேட்கறதுக்கு தான். ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே நம்ம ஹீரோயின் ஒன் சைடாக பிஎம் லவ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதை பற்றிலாம் கேட்குறப்போ, ஆமாம் எனக்கு கிராண்ட் பிரின்ஸை பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேர் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம், நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதுனால நீங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு அப்ரூவல் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. பிஎம்முக்குன்னு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவாக தான் காட்டுறாங்க. ராஜமாதா வேற ஒரு ட்ரிக்கை பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ ராஜமாதாக்கு உடம்பு சரியில்லையா, ஸோ ராஜமாதாவோட ஒர்க்கையும் சேர்ந்து கிராண்ட் பிரின்ஸால நம்ம ஹீரோ தான் பார்க்கணுமா. இதை பற்றி மெய்டு வந்து சொல்கிறப்போ, என்னாச்சு நல்லா தானே இருந்தாங்க, கல்ல கூட பார்த்தனே அப்படிங்கிறப்போ, இதை பாருங்கள் ராஜமாதா வேணுக்குன்னு தான் பண்ணுறாங்க. ஏன்னா வீட்டில் பெரியவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ அரச குடும்பத்தில் சுப காரியங்களை பற்றியோ கல்யாண பேச்சுவார்த்தைகளை பற்றியோ பேசக்கூடாது அப்படிங்கிறப்ப தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, ஓகே நம்ம அந்நியாரான ராஜமாதா இப்படியெல்லாம் ட்ரிக் ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சில ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க நம்ம ஹீரோயின் மேலே முட்டை அடிக்க, அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் கிளாஸ் எடுக்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் கிராண்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரெடி பிரச்சனை அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாக நம்ம கிராண்ட் பிரின்ஸான ஹீரோ பண்ண வேண்டிய ஒர்க்கு, பேலஸில் எப்போவுமே இருக்கிற ஒர்க்கு, ஏன்னா அரசரோட ஒர்க் எல்லாமே அரசர் பார்க்க மாட்டார். அரசர் வந்து சின்ன பையன், சைன் மட்டும் அவர் பண்ணுவார், சீல் வைப்பாரை தவிர்த்து ஒவ்வொரு ஃபைலாக படித்து புரிஞ்சு அதுக்கு என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் தெரியாது இல்லைங்களா. ஸோ அரசரோட ஒர்க். இப்போ ராஜமாதா உடம்பு சரியில்லாதனால ராஜமாதாவோட ஒர்க்கும் சேர்த்து நம்ம ஹீரோவோட தலையிலேயே வந்து விழுகுது. அதாவது ஹீரோவை பேலஸ் விட்டு வெளியே போக விடாமல், ஹீரோயினை பார்க்க விடாமல் ஒர்க்கில் வந்து கட்டி போடுறாங்களாம். இங்கே பிஎம் வந்து சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. சர்ச்செல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறமாக உங்கள் ஃப்ரெண்டு கேட்பாங்க, என்னடா திடீர்னு சர்ச்சுக்கெல்லாம் வந்திருக்க, இல்லை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அதான் ப்ரே பண்ண வந்தேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்காக வந்து உங்கள் மேரேஜுக்காக ப்ரே பண்ணுறேன் அப்படிங்கிற சமயத்தில், இல்லை அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ப்ரே பண்ண அப்படிங்கிறப்ப தான் பிரைம் மினிஸ்டர் யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு ஸ்கூலில் இருந்தப்போ எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை வந்து லவ் பண்ணார், ஹீரோயின் பண்ணுற சின்ன சின்ன தப்புகள் கூட இவருக்கு தெரிஞ்சிருந்தும் கூட ஹீரோயினுக்கே தெரியாமல் ஹீரோயினை காப்பாற்றி இருந்திருப்பாரு. அந்த ஆர்ச்சரி கிரவுண்டுக்கான கீ எல்லாம் இவங்க திருட்டு நம்ம தான் ஹீரோயின் எடுத்திருப்பாங்க. அது தெரிஞ்சிருந்தும் அது எதுவுமே சொல்லாமல் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வரப்போ அவங்க அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா அதை குடிக்கிறீங்களா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து உட்காரு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா, இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல, கிராண்ட் பிரின்ஸ்க்கும் உனக்கும் கல்யாணம் அதில் சரிப்பட்டே வராது, நீ வந்து என்னோட லீகல் ஒய்ஃபுக்கு பிறந்த பொண்ணு கிடையாது, இது நிறைய பிரச்சனை ஏற்படுத்தும், நீ பிரேக்கப் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. என்னால் முடியாதுப்பா அப்படிங்கிற சமயத்தில், இதை பாரு நீ பொண்ணு அப்படிங்கிறதே நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறப்போ அப்பான்னு கூப்பிடாம மிஸ்டர் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன தைரியம் தான் அப்பனை பேர் சொல்லி கூப்பிடுவோம் அப்படிங்கிறப்போ, நீங்கள் தானே சொன்னீங்க நான் உங்கள் பொண்ணே இல்லை, பொண்ணுங்கிறத மறந்துடுவேன்னு சொல்லி.
அப்போது நான் எதுக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடணும், மரியாதையாக மிஸ்டர்னு பேர் சொல்லி தானே கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. மேடு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியலைங்கம்மா, வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது. நான் அதை கூப்பிட்டு வந்து அப்படிங்கிற சமயத்தில் ஹீரோயினோட அப்பா பின்னுக்கு இருந்து வந்து, அப்போ எதுக்கு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தீங்க, போலீஸுக்கு தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்துட்டு, என்னங்க மனசாட்சி எல்லாம் பேசுறீங்க, சின்ன பொண்ணாக இருக்கா, நைட்டு நேரம் இந்நேரத்தில் போலீஸில் கொண்டு விடுவாங்களா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப தனியாக கேட்டுருந்துருப்பாங்க. பாப்பா யாருமா நீ, உன் அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, இல்லை நீ வழி தப்பி ஏதாவது வந்துட்டியா, உன் பேர் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. இப்போ குட்டி ஹீரோயின், இவர் தான் என் அப்பா, இவர் பேர் இன்னது, என் பேர் இன்னது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதும் இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நம்ம ஹீரோயின் இதே வீட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு, அப்பா நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன், அண்ணனுக்கு ஒரு இது வாங்கி கொடுத்தீங்க இல்லையா சைக்கிள், அதே மாதிரி எனக்கும் சைக்கிள் வேணும். எங்கள் அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை இதுக்கெல்லாம், பேராசை பிடிச்சவளே. அடுத்தது ஸ்கூலெல்லாம் முடிச்சதுக்கப்புறமாக அங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் தானே பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அண்ணனுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய பில்டிங் வாங்கி கொடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரி எனக்கும் வேணும், பேராசை பிடிச்சவளே. இப்படி தன்னோட சின்ன வயசுலேருந்து தனக்கு வேணும் அப்படிங்கிற நியாயமான ஒரு விஷயம், அண்ணனுக்கு கிடைக்கிறது தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டும் அது கிடைக்காம போகிறதுக்கான காரணம் நம்ம அப்பாவோட இல்லீகல் சைல்டு அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறது மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இப்போவும் அப்பா சொல்லிட்டாரு இல்லையா, நான் வந்து உன்னை பொண்ணாக பார்க்கல, நான் உன்னை பொண்ணாக நினைக்க மாட்டேன், நீ கிராண்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அந்த ஐடியா விட்டுட்டு அப்படின்னதும் மிஸ்டர் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டு, இதை பாருங்கள் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பண்ணுவேன், நீங்கள் வந்து அப்பா இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேன், மிஸ்டர்னு பேர் சொல்லி கூப்பிடுறேன், என் முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக அவங்க அப்பா போனதுக்கப்புறமாக மனசு வெறுத்து போய் ரொம்ப நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வரும். அட்டன் பண்ணதுமே ஹீரோ இருந்துட்டு, நீ நல்லா இருக்கே அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த வார்த்தை நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பண்ணிடுமா, உடனே பேச முடியல, அந்த துக்கம் தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு, எதுவாக இருந்தாலும் நான் காலையில் கூப்பிடுறேங்க அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவாங்க. இது நம்ம ஹீரோக்கு கஷ்டமாக இருக்குது, என்னமோ சரியில்லை, ஏதோ பிரச்சனை இருக்கா போல இருக்குது அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோயின் யோசிப்பாங்க, அவங்க சின்ன வயசில் ஸ்கூலெல்லாம் படிக்கிறப்போ அவங்க மார்க்கெல்லாம் வாங்கினதை கொண்டு போய்ட்டு அவங்க அப்பா கிட்ட காட்டி சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்தது பேராசை கிடையாது. நம்ம அண்ணாக்கு அப்பா பண்ணுறாங்கன்னா அப்போ நம்மளுக்கும் அவர் பண்ணுவார், கேட்குறதுக்கு நம்மளுக்கும் உரிமை இருக்குது, நம்மளுக்கு அந்த சைக்கிள் வேணும்னு ஆசையாக இருக்குது, சைக்கிள் ஓட்டணுங்கிற ஆசையாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஆசை தான். அது மட்டும் இல்லாமல் அது சின்ன வயசுல நம்ம ஹீரோனுக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, அப்போ அப்பா நம்மளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னா நம்ம அதை அச்சீவ் பண்ணணும், அதாவது ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்கணும், நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு மனசில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த ஆங்கிள் யோசிச்சே இருந்திருக்க மாட்டார், இவ பேராசை பிடிச்சவ அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயினோட அப்பா பார்த்துருப்பாங்க. அந்த சமயத்தில் யாரோ ஹீரோயினோட டோர் பெல்லை வந்து ரிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்நேரத்தில் யாருன்னு தெரியல, ஒருவேளை நான் கிராண்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால இப்போ என் வீடு தேடி வந்துட்டாங்க போல இருக்கேன் என்ன டார்ச்சர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்பால் பேட் எடுத்துகிட்டு வந்து அடிக்கலான்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே நிற்கிறது கிராண்ட் பிரின்ஸ். யாருக்கிட்டையும் சொல்லாமல், ஈவன் தன்னோட பர்சனல் மெடிக்கிட்ட கூட சொல்லாமல் இங்கே வந்துட்டாரு. பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. உடனே உள்ளே வாங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு வருவாங்க. இவர் வரப்போ சாப்பிட்றதுக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குற ஹீரோயின், இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து டேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கப்புறமாங்க எப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து இந்த பிஆர் பண்ணிப்பாங்க இல்லையா, அவங்களே எப்பவுமே லைம்லைட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அதனால நான் கிராண்ட் பிரின்ஸை டேட் பண்ணுறப்போ நாங்கள் சாப்பிட்ட பர்கர் இது, பீஸா இது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பாங்க. அது ஃபேமஸ் ஆகிருந்திருக்கும், அதை தான் பார்த்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சரி என்ன இந்த நேரத்துக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க, இல்லை நான் உனக்கு கால் பண்ணேன், உன் வாய்ஸ் டோன் சரியில்லை, என்ன ஏதுன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி ஸ்கூல் பொண்ணுங்க முட்டை அடிச்சது இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. நம்மளோட ஹீரோக்கு புரியுது, ஓகே உனக்கு பாதுகாப்பு இல்லை, நீ என்னை டேட் பண்ணுற, என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படிங்கிறப்போ உனக்கு பாதுகாப்பு இருக்காது, உனக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துல நான் வைக்கணும், அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டு போக முடியாது, எனக்கு ப்ரைவேட் ஹவுஸ் இருக்குது அரண்மனை விட்டு வெளியே, அங்கே நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், அங்கே எனக்குன்னு சர்வன்ஸ் இருக்காங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஒன்று பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. இந்த பக்கம் ராஜமாதாக்கு இதெல்லாம் தெரிய வந்துருச்சு. ஓ இந்த பொண்ணு தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானா. அப்போ இந்த பொண்ணு வந்து அரசரோட அந்த பர்த்டே பார்ட்டிக்கும் வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரெட் கலர் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அரசரை தவிர்த்து அரண்மனைக்குள்ளே யாருமே சிகப்பு நிறத்தில் உடை அணியக்கூடாது. அப்படி இருந்தாலும் இந்த பொண்ணு வந்திருக்கா அப்படின்னா இவ திமிர் பிடிச்சவதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாவுக்கு புரியுது. இங்கே ஹீரோரோட பிரைவேட் ஹவுஸ்க்கு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற சர்வன்ஸ்ல நிற்க வச்சு சொல்கிறாங்க, இதுக்கப்புறமாக இவங்க நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இவங்க அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயின் உடனே நெருக்கமாக நிற்பாங்களா. ஹீரோ வந்துட்டு இது ரொம்ப நெருக்கமாக இருக்குது, நம்ம ஹீரோயின் இன்னும் நெருக்கமாக நினைப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் ஒரு பழக்கம் இருக்கு, எதை செய்யாதேன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பழக்கம். அதுக்கப்புறம் ஹீரோயினோட ரூம் எல்லாத்தையும் மேட் காட்டுறாங்க. அந்த சமயத்தில் மேடம் நான் உங்களை எப்படி அட்ரஸ் பண்ணி கூப்பிடுறது அப்படிங்கிறப்போ இதை பாருங்கள், நான் இன்னும் கிராண்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கல, அதனால் நீங்கள் எனக்கு வந்து பேர் சொல்லியே கூப்பிடுங்க, மிஸ் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு பயங்கர போர் அடிக்குது. ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே இருக்க போர் அடிக்குது, நான் எப்பவுமே தூரத்துன்னு இருந்த பொண்ணு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஹீரோ சொல்லுவாங்க. அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு நான் அந்த ஹெல்ப் பண்ணட்டுமா இந்த ஹெல்ப் பண்ணட்டுமாங்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இதை பாருமா இந்த வேலையில் நீ பார்த்துக்க
இருக்க முடியாது. அரசர் சின்ன பையனாக இருக்கிறதுனால அவரோட ஒர்க்கையும் நான் தான் பார்த்துக்கணும். ராஜமாத்தை இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அவங்க ஒர்க்கையும் நான் தான் பார்த்துக்கணும். எனக்கு எப்போவுமே இருக்கிற ஒர்க்கையும் நான் தான் பார்க்கணும். கொஞ்சம் அமைதியாரு, என்னை டிஸ்டர்ப் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிறப்போ சரி நான் வந்து ஒரு விஷயம் கேட்கணுன்ட்டு இருந்தேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோடய ஸ்டேட்டஸ் மாறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன தான் அச்சீவ் பண்ணாலும் என் அப்பாவோட ஒரு இல்லீகல் சைல்டாக தான் என்ன பார்க்குறாங்க. அது மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? அதுக்கு பண்ணி இருக்கிற ரீசன் என்ன அப்படிங்கிறப்போ நான் வந்து இதை யாருக்கிட்டே சொன்னதில்லை. ஆனால் நிறைய பேர் இதை வந்து அவங்கள புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க, அதுவும் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. பட் நீ தப்பாக புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், நான் வந்து அரியணை ஏறணும் அதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஆக்சுவலாக ஷாக் ஆகிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியுது. ஷாக் ஆகி பார்ப்பாங்க. ஏன் ஷாக் ஆகி பார்க்குற? நீ என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். ஏன் அரியணைக்கு நான் ஆசைப்படக்கூடாதா? அதுக்கு எனக்கு தகுதி இல்லையான்னு கேட்பாரு. நம்ம ஹீரோயின் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதாவது இப்போது அந்த குட்டி அரசர் வந்து உயிரோடு இருக்காங்க, என் அண்ணன் பையன்தான். அவர் இருக்கிறப்போ நான் அரியணை ஏறணும் அப்படிங்கிற என் ஆசையை சொன்னாலே அரசருக்கு அது அவமானமாக தான் பார்ப்பாங்க. பட் நீ அப்படி நினைக்க மாட்டேன்னு சொன்ன அப்படிங்கிறப்ப ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அப்படி நினைக்கல, ஜஸ்ட் ஷாக், அவ்வளோதான். ஆனால் இன்னொரு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதன் மூலியமாக இந்த கிராண்ட் பிரின்ஸ் எப்படி அரியணை ஏற முடியும்னு நினைக்கிறாரு. அதுவும் வந்து நம்ம ஹீரோயினோட மண்டையில் ஓடுது. இந்த பக்கம் ராஜமாதாவை தான் காட்டுறாங்க. ராஜமாதாவாக ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா அது ராஜமாதா உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ பல பிளான்களை போட்டுட்டாங்க. இப்போ ராஜமாதாவும் வந்துட்டாங்க, நான் உடம்பு சரியாயிட்டேன், இதுக்கப்புறமாக நான் சில விஷயங்கள் பண்ண போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அரசோட பர்த்டேக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்தப்போ தான் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்காது அரசரோட சேம்பரில். ஸோ அந்த பொண்ணு மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த பொண்ணை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஆட்களை அனுப்பிச்சிங்க அப்படிங்கிறாங்க. ராஜமாதாவோட ஆர்டரின் பேரில் அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அந்த ப்ரைவேட் ஹவுஸ்க்கே வராங்க. அது ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க, பெட்ரூம்க்கே வந்துட்டு எல்லாம் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது பாருங்க, நான் யாருன்னு தெரியும் இல்லையா, கிராண்ட் பிரின்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ நாங்கள் இங்கே வந்தது ராஜமாதாவோட ஆர்டர் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்த்து ஹீரோக்கு கால் பண்ண முடியல. ஏன்னா ராஜமாதா பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க. முன்னோர்களுக்கு வந்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிச்சுவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கிராண்ட் பிரின்ஸையும் அரசரையும் மற்ற ஆட்களையும் வந்து எங்கேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஃபோன் பண்ணால் கூட கிராண்ட் பிரின்ஸ் எடுக்க மாட்டார். என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல, மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இவங்க பார்ட்டிகுலர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கிருந்து தன்னோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணுறது, ஏதாவது ஹெல்ப் கேட்க முடியுமான்னு ஹீரோயின் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பாங்க. சரி உங்களுக்கு தெரியாமல் எப்படியாவது ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த குக் வருவார். அவரும் வந்து குக்குன்னே சொல்கிறேங்க, நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு நான் எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ பாத்ரூம்லையா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருதா? ராஜமாதாவோட உத்தரவு, இப்போ கிராண்ட் பிரின்ஸ் கிட்டையும் பேச முடியாது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் அவ்வளோதான் நம்ம செக்ரட்டரிக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டாங்க, நீ டேரெக்டாக போய் கிராண்ட் பிரின்ஸ் கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் ரெஸ்ட் ரூம் இருக்க முடியாது. அவங்க அங்கே சர்ச் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா கிளம்பலாம் மேடம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படி கெத்தாக கிளம்பிட்டாங்க. மனசுக்குள்ளேயெல்லாம் பயமாக தான் இருக்குது. அவங்க போகிறப்போ திரும்பி பார்த்து இந்த சர்வெண்ட் கிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. பட் இருந்தாலும் கெத்தாக கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட செக்ரட்டரி வந்துட்டு நான் இந்த மாதிரி கிராண்ட் பிரின்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அந்த அரண்மனை அதிகாரிகள் விடுறது கிடையாது. அப்போது இந்த குக்கு ஓடி வருவார், சாரி வண்டியில் வருவார். வந்தவர் ஒரு முத்திரையை காட்டுவார். இது வந்து நம்ம ஹீரோ கொடுத்துருப்பாங்க, இதை நீ வச்சுக்கோ, நான் இல்லாத சமயத்தில் இந்த முத்திரை அப்படிங்கிறது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும், உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னு இந்த முத்திரை காட்டினா போதும், அரண்மனைக்குள்ளேயே வர்றதுக்கான உனக்கு ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுற அந்த பாக்ஸ்குள்ளே ஒளி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து குக்கு கிட்ட கொடுப்பாங்க. ஐயோ இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம், இதை போய் இங்கே வச்சுருக்கீங்க, இங்கே வச்சதுனால தான் உனக்கு சர்ச் பண்ணவங்க எடுக்கல, இதை கொண்டு போய் காட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை கொண்டு வந்து காட்ட. ஸோ இது கிராண்ட் பிரின்ஸோடது அப்படிங்கிறப்போ வேற வழியே எல்லாம் உள்ள அனுமதிக்கிறாங்க. அரண்மனைக்குள்ளே வந்துட்டாங்களே தவிர்த்து அங்கே ரிச்சுவல் நடக்குது, அந்த இடத்துக்கு போக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் நம்ம கிராண்ட் பிரின்ஸோட மெய்டு இருப்பாங்க இல்லையா, மேல் மெய்டு, அவங்கக்கிட்ட வந்துட்டு ஹீரோனோட செக்ரட்டரி எல்லாத்தையும் சொல்ல அதன் வகையில் கிராண்ட் பிரின்ஸோட காதுக்கு இந்த நியூஸ் போகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை வந்து பேலஸ்க்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு நிறுத்துங்க, இவ என் வருங்கால மனைவி, எப்படி நீங்கள் இவளை இழுத்துட்டு போக போச்சு அப்படிங்கிறப்போ கிராண்ட் பிரின்ஸ் இது ராஜமாதாவின் உத்தரவு அப்படிங்கிறாங்க. இருந்துட்டு போகட்டும், நான் கிராண்ட் பிரின்ஸ், இவன் என் வருங்கால மனைவி அப்படிங்கிறப்ப ராஜமாதாவை வந்துடுவாங்க. அவங்கள எதுக்கு பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த பொண்ணு மேலே டவுட் இருந்தது. ஏன்னா இந்த பொண்ணு அன்னைக்கு அரசரோட பர்த்டே அன்னைக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி தான் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிறப்போ சரி இது கோயின்சிடன்ஸ் தான், இதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி வாக்குவாதம் போயிட்டே இருக்கிறப்போ நம்ம ஹீரோவோட மேடுக்கு தெரிஞ்சு போச்சு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட செக்ரட்டரிக்கு கஞ்சாடை காட்டுவாங்க. ஹீரோயினை உதன்னு சொல்லி கடைசியில் உதச்சதும் ஹீரோயின் இதை எதிர்பார்க்கல இல்லையா, ஐயோ அம்மான்னு அப்படியே கீழே விழுவாங்க. இவங்க செக்ரட்டரி கஞ்சாடை காட்டினதும் நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. ஹீரோயின் அப்படியே கைத்தாங்களோ தூக்கிப்பாங்க. இது ராஜமாதாக்கே பயங்கர ஷாக்கு. ஹீரோயினுக்கும் புரிஞ்சு போச்சு, ஓகேங்க நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்கன்ட்டு ஐயோ மயக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி மயக்கமே போட்டுருவாங்க. இவ என்னோட வருங்கால மனைவி, இவளுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, எந்த விசாரணையாக இருந்தாலும் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க.
கொண்டு வந்து பெட்டில் பொத்துன்னு போடுறப்போ பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க என்னோட ப்ரைவேட் ஹவுஸ்க்கே வந்துட்டு உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் சர்ச் பண்ணப்போ என்னோட முத்திரையை காட்டியிருக்கலாம் அப்படிங்கிறப்போ அப்போவே காட்டியிருந்தாலும் அந்த முத்திரையை பிடிங்கி வச்சுக்கிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க தான் போகிறாங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு வேலையை பண்ணேன். அதுவும் நல்லதாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் ராஜமாதா முன்னாடி நீங்கள் அப்படி அழைக்கன்னு தூக்கிட்டு வந்தீங்க இல்லையா, அதெல்லாம் நல்லது தான் அப்படிங்கிறாங்க. இதை பாரு, இதெல்லாம் ராஜமாதா ஃபீல் பண்ணுற டைப் கிடையாதுங்கிறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு புரியல. ராஜமாதா இதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் ராஜமாதா பின்னாடி இருக்கிற பணிப்பெண்கள் இப்போ இதை காசிப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய கண்கள், நிறையா உதடுகள் இதை பேசுவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நடக்கவும் செய்யுது. நம்ம ஹீரோ இதெல்லாத்தையும் கேட்பாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு புரியறதில்ல. உங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை தான் கணக்கு தெரியும். ஆனால் உங்கள் கூட இருக்கிற பணிப்பெண்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. கண்டிப்பாக இப்போல்லாம் காசிப் பரவி இருக்கும். இது ராஜமாதாக்கு தான் குடைச்சல். நம்ம ரொம்ப அந்யூன்யமாக இருக்கோம், நம்ம ரொம்ப உயிருக்குற காதலிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக அது ராஜமாதாவுக்கும் தெரியுது. பயங்கர கோவப்படுறாங்க. தன்னோட மேடிக்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் கண் பார்வையில் என்ன தோணுது? அவங்க 2 பேரும் உண்மையில காதலிக்கிறாங்களா, இல்லை இந்த பொண்ணுக்கிட்ட தான் பிளான் இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த மேடிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமாக பேலஸில் வந்து நம்ம ஹீரோயினை தங்க வைக்க முடியாது. அதனால் ஹீரோயினை வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிறப்ப காரில் ரெடியாக இருக்குது. கார் கதவை திறந்து விடுறதே நம்ம ஹீரோ தான். எல்லோரும் அப்படியே ஷாக்காக பார்ப்பாங்க. ஹீரோயினும் என்னப்பா அப்படிங்கிறப்போ இன்னும் நிறைய காசு பேசிட்டோம், அதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே தேறிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ப்ரைவேட் ஹவுஸ்க்கு வந்துடுவாங்க. அங்கே வந்தால் ஒரே ராஜ மரியாதை தான். ஹீரோயின் அந்த குக்குக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் ஒரு நல்ல பைக்கர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா ஜாலியாக பேசிட்டு சுமூகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. என்னங்க, அரண்மனையில் நம்ம கொளுத்தி போட்டதில் கபகபன் எரியுது போல இருக்குது அப்படிங்கிறப்போ எரியுது, ஆனால் அரண்மனைக்குள்ளேயே அது எரிஞ்சு அடங்கிருமேன்னு ஹீரோ சொல்கிறப்போ வெளியவும் கொஞ்சம் கொளுத்தி போடுவோம் அப்படின்ட்டு ஹீரோயின் ரெடியாகி கிளம்புறாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ட்ராமட்டிக்காக லவ் பண்ணணும். நீங்கள் அரண்மனைக்குள்ளே இருக்கிறீங்க, அந்த மதில் சுவத்துக்கிட்ட வாங்க, நான் வெளியே இருக்கேன், வெளியே இருந்த மதில் சுவத்துக்கிட்ட வரேன். நம்ம காதலர்கள் ஒருத்தரை பார்க்காம இருக்கிறோம், ரொம்ப ஏங்கி போய் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அது நிறையா பேருக்கு தெரியணும். எப்போவுமே நம்ம அந்யூன்யமாக இருக்கோம் அப்படிங்கிற காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இது நம்ம ஹீரோயினோட ஐடியா தான். நம்ம ஹீரோ அதே மாதிரி மதில் சுவத்துக்கிட்ட வந்துடுறாரு. ஹீரோவால் நம்ப முடியாது. என்னென்னா, நான்லாம் என் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணுவேன்னு யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து ஒரு டீ போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. என்ன எதுங்கிறதுக்கு, இல்லை உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதனால தான். எனக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த டீ தான் குடிப்பேன், இந்த டேப்லெட்ஸ் எடுத்துப்பேன். என்ன பண்ணுறது, நீங்கள் தான் டாக்டரை பார்க்க வர மாட்டேன்றீங்க, அதனால தான் நானே டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ இது நம்ம ஹீரோக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது. ஏன்னா யாருமே ஹீரோ கவனிச்சிட்டது கிடையாது. ஈவன் ஹீரோவோட அப்பா கூட ஹீரோ மேலே கேர் எடுத்துக்கிட்டது கிடையாது. இப்படி ஹீரோயின் பேசுறது, தனக்காக யோசிக்கிறது, தனக்கு செய்ய தூக்கம் வரல அப்படிங்கிறப்போ அது என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு நினைக்கிறது, தனக்காகவும் ஒரு ஜீவன் யோசிக்கிறாளே அப்படிங்கிறதுல வந்துட்டு அப்படியே அவர் எமோஷனாகி ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவார். இதை நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.